வணக்கம். உங்கள் மாயா ஆஸ்ட்ரோ. காலபூஷ தத்துவத்திற்கு முதல் வீடான செவ்வாய் பகவான் மூலத்திரிகோணம் பெற்று ஆட்சி பெறக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு கோச்சார சனி 12 பாகங்களையும் அமர்ந்த பொது பலன். இப்போ சனி பகவான் என்பது ஒரு ராசிக்கு எத்தனை வருஷம் இருப்பான்னு கேட்டீங்கன்னா 2 வருஷம் இருப்பார். இப்போ 12 ராசிக்கு 30 வருஷம். அப்போ 30 வருஷத்துல 15 வருஷம் நன்மையும் 15 வருஷம் தீமையும் செய்யக்கூடிய அமைப்பு. எனவே மேஷ ராசினருக்கு எந்தெந்த ராசியில் சனி பகவான் கோச்சாரம் செய்யும் போது நன்மையும், எந்தெந்த ராசியில் கோச்சாரம் செய்யும் போது தீமையும் என்பதை பற்றி இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேஷ ராசியில் மேஷத்தில் நீசம் பெற்று 1ஆம் இடமாக ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம். எந்த ஒரு காரியத்தையும் முடிவு எடுக்க முடியாத தன்மை, மந்த புத்தி, சொந்த வீட்டை விட்டு வெளியேறுதல் போன்றவையான வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது 7 நாட்டு சனி மத்தி சிறப்பில்லை. அடுத்தது மேஷராசிக்கு 2ஆம் இடமான ரிஷப ராசி 7 நாட்டு சனியில் என்னன்னு கேட்டீங்கன்னா அது முடிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதச்சனி. ரிஷப ராசியில் நட்பு பெற்று 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலம். தன நஷ்டம், வருமான தடையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்க வாய்ப்புண்டு. இதுவும் சிறப்பில்லை. அடுத்தது 3ஆம் இடம், மேஷத்தில் 3ஆம் இடமான மிதுன ராசி முயற்சி ஸ்தான சனி 3ஆம் இட சனியாக சஞ்சரிக்கக்கூடிய காலம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, முயற்சி அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, தன்னை சுற்றி உள்ளவர்கள்ட்ட நல்ல பெயர். அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகாயம், நம்மை சுற்றி உள்ள சகாயம் நமக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மை இருக்கு. ஆக மொத்தம் அதனால கேட்டீங்கன்னா 3ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பு உண்டு. அடுத்தது 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம சனி. மேஷராசிக்கு 4ஆம் இடமான கடகராசியில் வகை பெற்று அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இட சனியாக பெயர்ச்சி வரும் காலம், சஞ்சரிக்கக்கூடிய காலம். வீடு மனை விரயம் மற்றும் தாயாருக்கு உடல் நல குறைவு போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது 5ஆம் இட சனி. மேஷராசிக்கு 5ஆம் இடமான சிம்ம ராசியில் பகை பெற்று 5ஆம் இட சனியாக சஞ்சரிக்கக்கூடிய காலம். பூர்வீகத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணி நல்ல ஒரு தீர்வை உருவாக்கக்கூடிய அமைப்பு உண்டு. தாய்மாமன் மற்றும் புத்திரருக்கு பிணி ஏற்பட வாய்ப்பு உண்டு. அடுத்து 6ஆம் இட சனி. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேஷத்திற்கு 6ஆம் வீடான கன்னி ராசியில் 6ஆம் இட சனியாக சஞ்சரிக்கக்கூடிய காலம். எப்பேற்பட்ட எதிரியும் வெற்றி பெற்று தொழில் மேன்மை அடையக்கூடிய 6ஆம் இட சனி ஒரு நல்லதொரு வாய்ப்பை செய்து கொடுக்க வாய்ப்பு உண்டு. அடுத்து 7ஆம் இடம் கண்ட சனி. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேஷ ராசிக்கு 7ஆம் இடம் துலாம் ராசியில் உச்சம் பெற்று 7ஆம் இட கண்டச்சனியாக சஞ்சரிக்கக்கூடிய காலம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கணவன் மனைவி பிரிவினை மற்றும் கூட்டு தொழில் சிறப்பில்லை மற்றும் திருமண தடை இது போன்ற விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சிறப்பில்லை. 7ஆம் இட சனி சிறப்பில்லை. அடுத்தது ராசிக்கு 8ஆம் இடமான விருச்சிக ராசியில் பகை பெற்று அட்டமத்து சனியாக சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். எடுத்த முயற்சி அனைத்திலும் தோல்விதான். குடும்பத்துல எதிர்பாராத விரயம் கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இதுவே அட்டமச்சனியால் ஏற்படக்கூடிய பலனாகும். அடுத்தது 9ஆம் இட சனி. இப்போ மேஷ ராசிக்கு 9ஆம் இடமான தனுசு ராசியில் சமம் பெற்று 9ஆம் இட சனியாக சஞ்சரிக்கக்கூடிய காலம். நன்மை தீமை இரண்டும் கலந்து வரக்கூடிய அமைப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிர்ஷ்ட குறைவு
தந்தை வழி சொத்துக்களில் பிரச்சனை, இது போன்ற அமைப்பு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து மேஷ ராசிக்கு 10ஆம் இடமான மகர ராசி, அதாவது மகர ராசியில் ஆட்சி பெற்ற 10ஆம் இட சனி 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலம். இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10ல் நின்ற சனி என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழிலில் கடின உழைப்பை கொடுத்து அதன் மூலம் நிச்சயமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு மேஷராசினருக்கு 10ல பேர்ச்சியால் இருக்கும்போது. அடுத்தது ராசிக்கு 11ஆம் இடம் மூலத்திரிகோணம் மற்றும் ஆட்சி பெற்று கும்பத்தில் சனி பகவான் 11ஆம் இடம் சனியாக சஞ்சரிக்கக்கூடிய காலம். எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி பெற்று லாபம் அடையக்கூடிய தன்மை. வீடு, வண்டி, வாகனம், பொன்பொருள் மற்றும் அதனுடன் புகழையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த 11ஆம் இடத்து சனி கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த 11ஆம் அணி சிறப்பைத்தான் தரக்கூடிய உண்டு. அடுத்து ராசிக்கு 12ஆம் இடமான மீனராசியில் சமம் பெற்று 12ஆம் இடத்து சனியாக சஞ்சரிக்கக்கூடிய காலம். 7 நாட்டு சனி ஆரம்பம் என்று கூட சொல்வதற்கான வாய்ப்பு உண்டு. தனவிரையும் தாரத்தால் நஷ்டம் ஏற்பட்டு மன நிம்மதியை கெடுத்து தூக்கமின்மையை கெடுப்பதற்கான வாய்ப்பு தான் உண்டு. 12ஆம் இட சனி சிறப்பில்லை. எனவே மேஷ ராசியினருக்கு மிதுன ராசியில் 3ஆம் இட சனி நட்பு பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலமும், 6ஆம் இட சனி கன்னி ராசியில் நட்பு பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலமும், 10ஆம் இட சனி மகரத்தில் ஆட்சி பெற்ற சனியும், 11ஆம் இடத்தில் மூலத்திரிகோணம் ஆட்சி பெற்ற கும்பச்சனியும், இந்த 4 சனி பெயர்ச்சி காலம் மேஷ ராசிக்கு ஒரு சிறப்பான பலன் என்று தரும் கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.